நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டா, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாரையாவது தேடி போயி, இது அவனோட தப்பு, இது இவனோட தப்பு, இந்த சிச்சுவேஷன் தப்பு அப்படின்னு ப்ளேம் பண்றதுக்கும், குற்றம் சாட்டுறதுக்கும் ஆரம்பிச்சுடுவோம். ஆனா, உண்மை என்ன தெரியுமா? தன்னோட தப்பையே கண்டுபிடிக்காத மனுஷன், மத்தவங்களோட தப்பையும் உண்மையா கண்டுபிடிக்கவே முடியாது. வெல்கம் டு பஞ்சதந்திர சீரிஸ் எபிசோட் 4. வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கரண் தமன் கிட்ட நேரடியா சொல்றான், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட தமன். காட்டு ராஜாவான பிங்களனையும் சஞ்சீவிகாவையும் நண்பர்களா சேர்த்தனால இப்ப நம்ம சாப்பாடு இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தமன் என்ன பண்ணல தெரியுமா? யாரையும் ப்ளேம் பண்ணல, யாரையும் குற்றம் சொல்லல. அவன் ஒரே ஒரு பதில் தான் சொன்னான். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல தமன் கரண் கிட்ட ஒரு கதை சொல்றான். ஒரு கிராமத்துல தேவ் சர்மா அப்படின்னு ஒரு சன்னியாசி இருந்தாரு. அவர் அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஆளு. எங்கேருந்தோ பல தூரத்துல இருந்தும் மக்கள் அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அவருக்கு காணிக்கையும் கொடுப்பாங்க. இப்படியே அந்த சன்னியாசிக்கு நிறைய பணம் சேர்ந்துருச்சு. அந்த பணம் எல்லாத்தையும் ஒரு பெரிய பையில போட்டுட்டு எப்பயுமே கையிலேயே வச்சிட்டு இருப்பாரு அந்த சன்னியாசி. யாரையும் நம்பி அந்த பணப்பைய கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டம்னா அதை பாதுகாக்கிறது அதை விட கஷ்டம். இதனால நைட்டு பகல்னு பார்க்காம எப்பயுமே அந்த பணப்பையோடையே இருப்பாரு. நைட்டு அந்த பணப்பையோட தான் தூங்குவாரு. இந்த நேரத்துல தான் அஷத் புத்தி அப்படின்னு ஒருத்தன் வரான். அவன் சன்னியாசிய பார்க்கறான். கை நிறைய காசு. பார்த்த உடனே பொறாம, ஆசை. ஃபோர்ஸ் பண்ணி இல்லை, நல்லவன் மாதிரி பேசி காசை வாங்கிடணும். இதுதான் அஷத் புத்தியோட பிளான். ஒரு நாள் அவன் சன்னியாசி கிட்ட போய் அவனோட வார்த்தைகளால கவர்றான். ஓ பகவானே, இந்த வாழ்க்கை நிரந்தரமானதே இல்லை. இந்த இளமை கூட நிரந்தரமானதில்லை. இந்த உலகமே ஒரு மாயை. இப்படி பேசி பேசி சன்னியாசியோட மனசையே மாத்திடுறான். சன்னியாசியும் அவனை தன்னோட சீடனை ஏத்துக்கிறாரு. ஆனா எப்பயுமே சன்னியாசி ஆசிரமத்து உள்ளார அஷத் புத்தியை தூங்க விடுறதில்ல. அவன் ஆசிரமத்துக்கு வெளியில தான் தூங்கினான். அதனால அவனால அந்த பணத்தை எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. ஒரு நாள் ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து தன்னோட குழந்தைக்கு காது குத்து வைக்க போறதாகவும் அதுக்கு சன்னியாசி வரணுன்றதையும் தெரிவிக்கிறாரு. சன்னியாசியும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. உடனே சன்னியாசியும் அஷத் புத்தியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. நடுவுல வழியில ஒரு ஆத்த பார்க்குறாரு சன்னியாசி. அந்த ஆறுல குளிக்க நினைக்கிறாரு. அப்ப பையையும் அவரோட துணியையும் அஷத் புத்திகிட்ட கொடுத்து, இதை இங்கேயே பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னு சொல்றாரு. அஷத் புத்தி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி 2 சைடும் பார்க்குறான். யாரும் இல்லை. சன்னியாசியும் குளிச்சுட்டு இருக்காரு. அஷத் புத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போயிடலாம். சன்னியாசி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு. பையையும் காணோம், சீடனையும் காணோம். ஒரே ஷாக்கு. சன்னியாசி உடைஞ்சு போயிட்டாரு. கதறி அழுகிறாரு. ஆனா அஷத் புத்திய திட்டல, கோபப்படல, அவனை குற்றம் சொல்லல. இந்த இடத்துல சன்னியாசி இப்படி ஒரு வார்த்தைய சொல்லல. அவன் என்னைய ஏமாத்திட்டான். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் தான் தவறான இடத்துல நம்பிக்கைய வச்சுட்டேன். தமன் இந்த கதையை சொல்லிட்டு கரண் கிட்ட சொல்றான், நம்ம வாழ்க்கையில நம்மளை நாமே சில டைம் ஏமாத்திடுவோம். அதுக்காக தான் கண்மூடித்தனமா யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. விழிப்புணர்வோட இருக்கணும். நம்ம ஒன்றும் பெர்ஃபெக்டா இருக்க தேவையில்லை. ஆனா தன்னோட தப்ப ஒத்துக்கிற துணிவான மனசு வேணும்.
இந்த சன்னியாசி துணிவோட இருந்தனால தான் தன்னோட தப்பை புரிஞ்சுக்கிறாரு. இப்ப தமன் கரண் கிட்ட அவனோட முடிவை சொல்றான். ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அழிக்க போறேன். இதை கேட்டோன்னே கரனுக்கு ஒரே ஷாக்கு. என்னது, காட்டு ராஜா பிங்களனோட நட்பையும் சஞ்சீவிகாவோட நட்பையும் உடைக்க போறியா? இதுல யாருக்காவது உண்மை தெரிய வந்துச்சு, நீ உயிரோடையே இருக்க முடியாது தமன். தமன் அமைதியா சொல்றான். ஆமா, இது எப்படி நடக்கும் தமன் கேக்குறான் கரண். தமன் இதுக்கு ஒரு பெரிய பிளான் சொல்றான். அது என்ன அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரையும் பெட்டர் யூ தமிழ் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சதந்திர சீரிஸ் பாருங்க. பெட்டர் யூ தமிழ், கதை கேட்க ஈஸி, பெட்டர் ஆகுறது கிளாஸி.